சுபஹான மௌலிதை ஓதுகிற, நாயகத்தை கஃபார் என்று அழைக்குகிற, எங்கள் மக்தபு மதரசாக்களில் ஓதுகிற சிறு குழந்தைகளை அழைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள். நாயகத்தை கஃபார் என்று சொல்லுகிறீர்களே, அல்லது நாயகத்திற்கு பல தன்மைகளும் நீங்கள் கொடுக்கிறீர்களே, இந்த தன்மைகளெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததா அல்லது நாயகத்திற்கு சொந்தமாக உள்ளதா என்று, அல்லது இந்த தன்மைகளை கொண்டு நாயகத்தை நீங்கள் குறிப்பிடும் பொழுது நாயகத்தை நீங்கள் இலாகாக, கடவுளாக கருதுகிறீர்களா, வணக்கத்திற்குரியவனாக கருதுகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். சாட்டையடி பதில் சப்தமிட்டு உரத்த குரலில் எங்கள் குழந்தைகள் கூட சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர கடவுளும் கிடையாது, இலாகும் கிடையாது, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவனும் கிடையாது, உலகில் எந்த பொருளுக்கும் அல்லாஹு கொடுக்காமல் ஒரு சக்தியும் கிடையாது, அனைத்தும் அல்லாஹுக்கு தான் சொந்தமாக. அல்லாஹுவை ஒரு பெயர் கொண்டு நாம் அழைக்குகிற பொழுது அவன் இலாகாக, கடவுளாக இருக்குகிறான் என்ற எண்ணத்தில் தான் நாம் அழைக்குகிறோம். அது தௌஹீது. இதுவே அதே பெயரை ஒரு படைப்பிற்கு நாம் குறிப்பிடுகிற பொழுது அவர் இலாகாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமுடைய மனதிலும் கிடையாது. ஏனென்றால் இஸ்பாத்து ஷரீகி ஃபில் உலூஹியத்தி, இலாகுங்கிற விஷயத்தில் அல்லாஹுவிற்கு ஒரு இணையை கொண்டு வரும் பொழுதுதான் ஷிர்க் உண்டாகும் என்றுதான் ஷிர்க்குனுடைய விளக்கமாக இமாம் ராசி அவர்களிலிருந்து, இமாம் சஅதுத்தீன் தஃப்தாசானி அவர்களிலிருந்து, ஷரஹுல் அகாயிதில், தஃப்சீருல் கபீரில், அத்துணை கிதாபுகளிலேயும் ஷிர்க்குண்டான விளக்கம் இலாஹு என்ற விஷயத்திலும் வஹவாசிஹா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்னொருவரை அல்லாஹுக்கு நிகராக்குவது, அப்படி ஒரு நிகராக்குகிற எண்ணம் உலக முஸ்லிம்கள் கொண்டதே கிடையாது. இதுவே அதே பெயரை ஒரு படைப்பிற்கு குறிப்பிடுகிற பொழுது அவர் வணக்கத்திற்குரியவராக இருக்கிறார் என்ற எண்ணம் எந்த முஸ்லிமுடைய மனதிலும் வராது. வராத காலம் வரைக்கும் அவரை அல்லாஹுக்கு நிகராக்கியதாக ஆகவும் ஆகாது, ஷிர்க் உண்டாகவும் செய்யாது.